Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாமக நிறுவனர் ராமதாஸின் கண்டனத்தை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாம்பழம் சின்னத்தை பிரதமர் மேடையில் பயன்படுத்துவதா என்று அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பாமகவில் தந்தை மகனிடையே யார் தலைவர் என்பதில் பிரச்சனை நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அன்புமணி தரப்பு பாமக என்டிஏவில் இணைந்திருப்பது நமக்கு தெரியும். இந்நிலையில் அந்த கட்சியின் சின்னமாக மாம்பழம் சின்னம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. இந்நிலையில் கட்சியின் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று ராமதாஸ் ஏற்கனவே கூறி வருகிறார். அந்த வகையில் தற்போது பிரதமர் பொதுக்கூட்ட மேடையில் மாம்பழம் சின்னம் பயன்படுத்தப்படுவதற்கு அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் பங்கு பெறும் பொதுக்கூட்ட மேடையில் அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறுகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அனுமதி பெறாத மாம்பழம் சின்னத்தை பிரதமர் பொதுக்கூட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாம்பழம் சின்னம் குறித்து தேர்தல் ஆணையம் இன்னும் இறுதி முடிவு எடுக்காமல் உள்ளது. இந்நிலையில் பிரதமர் பங்கு கொள்ளும் பொதுக்கூட்ட மேடையில் அந்த சின்னத்தை எப்படி பயன்படுத்தலாம், இது அதிகார துஷ்பிரயோகம் என்று அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ் சரவணன், பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்டிஏ பொதுக்கூட்ட மேடையில் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறார், விரிவாக விவரிங்க. உலகவதி இன்னும் சிறிது நேரத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய என்டிஏ பிரச்சார பொதுக்கூட்ட மேடையினுடைய முகப்பிலே மாம்பழ சின்னத்தை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியும் இங்கு முழுவதுமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டிக்கக்கூடிய வகையில் தான் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய அறிக்கையில அனுமதி பெறாத மாம்பழம் சின்னத்தை மேடையில் பயன்படுத்துவதா, பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்தில் அதிகார துஷ்பிரயோகம் நடந்துள்ளதாக இந்த அறிக்கையிலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்று மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் பிரச்சார தொடக்க விழாவில் நான் நிறுவிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாற்று சின்னமான மாம்பழ சின்னம் மேடையின் பின்னணியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அறிக்கையிலே அவர் கூறியிருக்கிறார். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நிலவும் தலைமை போட்டியால் மாம்பழ சின்னம் குறித்து இன்னும் இறுதி முடிவெடுக்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ள ஒரு பிரிவினர், அதாவது அன்புமணி தரப்பு என்று அவர் குறியீடுக்குள் அடைத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஒரு சின்னத்தை நாட்டின் பிரதமரே பங்கேற்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்ட மேடையில் காட்சிப்படுத்துவது சட்ட விரோதமானது மற்றும் அடிப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகமாகும் என்று கூறியிருக்கிறார். இதன் மூலம் ராமதாஸ் அவர்கள் கூறக்கூடிய விஷயம், தேர்தல் ஆணையத்தின் வசம் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை மேடையில் பயன்படுத்துவது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது. பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வில் இத்தகைய சட்டவிரோத செயல்களை செய்வது பிரதமருடைய பதவிக்கும் ஜனநாயக மரபுகளுக்கும் இழைக்கப்படக்கூடிய அவமரியாதையாகும். மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களின் அடையாளம், அது இன்னும் யாருக்கும் மறுக்கப்படாத நிலையில் அதனை ஒரு குறிப்பிட்ட அணி தனக்கானதாக காட்டிக்கொள்வது தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் என்று கூறியிருக்கிறார். அரசியல் அறமற்ற இந்த செயலை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று ராமதாஸ் பரபரப்பாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இதற்கு முன்பாக என்டிஏ கூட்டணியில் அன்புமணி தரப்பு இணைந்த உடனேயே பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணி இணையவில்லை, ஒரிஜினல் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தான் என்று ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். தேர்தல் ஆணையத்திற்கும் இது தொடர்பாக கடிதம் எழுதியிருந்தார். உயர் நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். பாமகவை சொந்தம் கொண்டாடுவது தனக்கு தான் அடிப்படை உரிமை இருக்கிறது, கட்சியை நிறுவனர் நான் தான் என்று சுட்டிக்காட்டி சிவில் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு இன்னும் ஒரு விசாரணையில் வரக்கூடாத நிலையில
தற்பொழுது பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய இந்த என்டிஏனுடைய முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் முறையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழ சின்னம் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படத்திற்கு அருகாமையிலே இடம்பெற்றிருக்கிறது. நேற்று இது சர்ச்சையான நிலையில் தற்பொழுது அவசரமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தற்போது வரை என்டிஏ கூட்டணியில் அன்புமணி தரப்பு இணைந்திருக்கிறது. ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை இதுவரை அறிவிக்கவில்லை. யாருடன் கூட்டணி சேரப்போகிறார் அல்லது தேர்தலை தனித்து சந்திக்கப் போகிறார் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் அன்புமணி தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாக என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அவர் தரப்பு பங்கேற்கிறார்கள். அவருடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலும் வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அரசியல் அறமற்ற இந்த செயலை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று ராமதாஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். வினிஷ், இதுல ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடும் போது இது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே பாமகவுடைய பெயரையோ கட்சி கொடியோ இல்ல மாம்பழம் சின்னத்தையோ அன்புமணியோ அல்லது அவங்க தரப்பு யாருமோ பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு தான் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஆனா வழக்கு இன்னும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அல்லவா? 2 வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் வந்த பிறகு டிஸ்பியூட் இருக்கு அப்படின்ற அடிப்படையில சின்னம் இதனை பயன்படுத்துறதுக்கு பிரச்சனையாகுமா, இல்ல இன்னும் வழக்கே எடுத்துக்கொள்ளப்படாத நிலையில இது பயன்படுத்தப்படலாமா? அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்றது சரியாக இருக்குமா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்திருக்கூடிய இந்த வழக்கை பொறுத்தவரை டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடி இருந்தார்கள். டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி, தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி தான் நாங்கள் இந்த வழக்கை நேரடியாக விசாரிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சொந்தம் கொண்டாடுவதற்கு யார் தலைமை என்று முடிவு செய்வதற்கு நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாடிக்கொள்ளுங்கள் என்று இந்த வழக்கை நேரடியாக கீழமை நீதிமன்றம் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். இதனால் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து கூறப்படக்கூடிய விஷயம் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, ரிஜிஸ்டர் பார்ட்டி மட்டுமே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தை இழந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் யாருக்கும் சொந்தம் இல்லை. ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சின்னமான மாம்பழத்தை தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்துதான் ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு தேர்தலின் போது பெறுவார்கள். அந்த அடிப்படையில் இதற்கு முன்பாக அண்மையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் நேரடியாக நடைபெற்ற விஷயங்கள் தீர்மானத்தில் எல்லாம் அறிக்கையாக இமெயில் மூலமாக அன்புமணி தரப்பு நேரடியாக தேர்தல் ஆணையத்தை தாக்கல் செய்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இதற்கு முன்பாக நடந்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டுதான் தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸுக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழத்தை ஒதுக்கியதாக அவர் தரப்பினர் கூறுகிறார்கள். இதை எதிர்த்துதான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு முறையிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரிக்காமல் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். தற்பொழுது ராமதாஸ் தரப்பு நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். தற்போது வரை அன்புமணி தரப்பு என்ன சொல்கிறார்கள் என்றால், மாம்பழ சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம். இது தொடர்பாக தேர்தல் ஆணையமே வெளிப்படையாக அறிவித்துவிட்டது. சிவில் நீதிமன்றத்தில் நாடினாலும் தீர்ப்பு எங்கள் பக்கம் தான் வரும், ராமதாஸுக்கு எதிராக தான் இந்த தீர்ப்பு வரும் என்று அவர்கள் தரப்பு சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டத்தில் மாம்பழ சின்னத்தை வெளிப்படையாக தங்களுடைய சின்னமாக அறிவித்துவிட்டார்கள். நீதிமன்ற தரப்பு எந்த மாதிரியான முடிவெடுக்கப் போகிறது, இல்லை இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கான காலச்சூழல் தற்போது அமைந்துள்ளதா என்பது போன்ற தகவல் எல்லாம் விசாரித்த பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழ சின்னம் யாருக்கு என்பது தெரிய வரும். ராமதாஸ் தரப்பு உறுதியாக இருக்கிறார்கள். ராமதாஸ் தரப்பு நேரடியாக உறுதியாக இருக்கிறார்கள். வழக்கு விசாரணையின் போதுதான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு பேசப் போகிறார்கள். பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெற்ற தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலையை தொடர்ந்து வினீஷ் சரவணன் நம்ம தொடர்ந்து பேசலாம். அனுமதி பெறாத மாம்பழம் சின்னத்தை மேடையில் பயன்படுத்துவதா பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்தில் அதிகார துஷ்பிரயோகம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். என்டிஏ பொதுக்கூட்ட மேடையில் மாம்பழம் சின்னம் பயன்படுத்தப்படுவதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். பிரதமர் பங்கேற்கும் ஒரு நிகழ்வில் இத்தகைய சட்டவிரோத செயல்களை செய்வது பிரதமரின் பதவிக்கும் ஜனநாயக மரபுகளுக்கும் இழைக்கப்படும் அவமரியாதையாகும். மக்கள் இதனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம்.
பிரதமர் முன்னிலையில் என்டிஏ பொதுக்கூட்டம் இன்றைக்கு நடைபெற இருக்கும் நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒரே மேடையில் கைகோர்த்து இன்றைக்கு காட்சியளிக்க இருக்கிறார்கள். இந்நிலையில் மாம்பழம் சின்னம் மேடையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாமக நிறுவனர் அன்புமணிக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் நாம் இதனை பார்க்கலாம். கட்சியின் சின்னத்தை முடக்க நினைக்கிறாரா நிறுவனர் ராமதாஸ் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பிரதமர் பங்கேற்கும் என்டிஏ பொதுக்கூட்ட மேடையில் பாமகவின் மாம்பழம் சின்னமும் அமமுகவின் குக்கர் சின்னமும் பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது. இதில் மாம்பழம் சின்னம் இடம்பெற்றதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் சொற்களால் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாமகவின் சட்டப்பூர்வமான தலைமை மற்றும் சின்னம் குறித்த வழக்கு நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் நிலுவையில் உள்ளது. இந்த சூழலில் அதிகார பலத்தை பயன்படுத்தி சின்னத்தை அபகரிக்க நினைக்கும் இச்செயல் தேர்தல் ஆணையம் உடனடியாக கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசியல் அறமற்ற இந்த செயலை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் கூறியிருக்கிறார். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.